இங்க பாரு, சீக்கிரமாவே உனக்கு எல்லாம் சரியாயிடும் மாயா. கவலைப்படாத, நான் இங்கே தான் இருக்க போறேன். நீ இங்கேயே இப்படியே பக்கத்துல இருந்துரு சந்தோஷ். என் வாழ்க்கையில எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். இந்தா. என்ன இது புது பழக்கமா இருக்கு? பூ வாங்கிட்டு வந்திருக்க? இல்லை, என் ஸ்டாண்டு பக்கத்தில் ஒரு கிளவி பூ வித்துன்னு இருக்கும். அது கடை ஏற கட்ட நேரம் இந்த பூ மிச்சமாயிடுச்சு. அதான் இதை சாமி படத்துக்கு போட்டுன்னு என்கிட்ட கொடுத்துச்சு. இந்தா. நைட்டு 10 மணிக்கு வயசான கழுவி உனக்கு பூ கொடுத்துச்சு, அதுவும் சாமி படத்துக்கு போட சொல்லி. இதை நான் நம்பணும், அப்படிதானே? என்ன நீ ஏடா கூடமெல்லாம் கேள்வி கேட்டுன்னு இருக்க? நான் என்ன இது உணவா வாங்கிட்டு வந்தேன்? சாமி படத்துக்கு தானே வாங்கிட்டு வந்தேன். வைக்கலைன்னா இங்கே வச்சிரு. என்ன பூவை சாமி போடாம நீயே வச்சுக்கிட்டியா? கண்ட நேரத்துல எல்லாம் சாமிக்கு பூ போடக்கூடாது. அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். என்ன? இங்கிலீஷில் ஒரு பேர் வைக்கணும். இங்கிலீஷ்ல பேரா? ஆமாம், என் ஆட்டோவுக்கு ஒரு பேர் வைக்கணும். ஆட்டோக்கு பேரா? தெரியாது உனக்கு? அவன் ஆட்டோவுக்கு எவ்வளோ கலராக பேர் வைக்கிறானுங்க தெரியுமா? ஃப்ளையிங் ஆர்ட்ஸு, ரைசிங் மூணு, சில்வர் புல்லட்னு என்னென்னமோ விதவிதமாக பேர் வைக்கிறானுங்க. அதான் நம்ம ஆட்டோவுக்கு எதனா ஒரு பேர் சொல்ல, சும்மா இங்கிலீஷில் சம்தியாக இருக்கணும். அதையே இங்கிலீஷ்ல வைக்கணும், தமிழ்ல வச்சா என்ன? இப்பெல்லாம் எவன் தமிழில் பேர் வைக்கிறான்? இங்கிலீஷில் வச்சாதான் கெத்து. நீ ஒரு நல்ல பேராக சொல்லு. பேசாம ஷேர் ஆட்டோன்னு வை, அப்பதான் 4 சவாரியாவது கிடைக்கும். என்ன கிண்டல? சும்மா நறுக்குன்னு ஒரு பேர் சொல்லலாம். என்னைய கலாய்கிற? ஸ்வாட் ஃபிஷ் ஓகேயா? ஃபிஷ்னா மீன் தானே. வண்டிக்கு எவனா மீன் பேர் வைப்பானா? அசிங்கமா மீன் பாடி வண்டி மாதிரி. கயல்னா என்ன அர்த்தம்னு தெரியுமா? மீனுன்னு அர்த்தம். அப்படியா? அப்போ சாப்பீஸ்னா? அது சாப்பீஸ் இல்ல, ஸ்வாட் ஃபிஷ். ஸ்வாட்னா கத்தி. கத்தி மீன். என்னது பேர் ஒன்றும் எடுப்பா இல்லையே? ஆமா, இதுக்கு என்ன அர்த்தம்? சும்மா கத்தி மாதிரி மூக்குல கண்ணு இருக்கிற மீனுன்னு அர்த்தம். பா, தம்மா துண்டு பேரு. அதுக்கு எவ்வளோ பெரிய விலகம் இல்லை? வேணா விட்டுரு. இல்லை இருக்கட்டும். சாப்பீஸ் 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 பிரபா. அது சாப்பீஸ் இல்ல, ஸ்வாட் ஃபிஷ். ஹலோ கயல், என்னங்க பண்ணுறீங்க? வீட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், சொல்லுங்க. உங்களுக்கு வீட்லேயும் ஒர்க்கு, ஆஃபீஸ்லேயும் ஒர்க்கு. எனக்கு வீட்லேயும் தலைவலி, ஆஃபீஸ்லேயும் தலைவலி. என்ன விஷயம் தேவ்? வெளியே போகணுமா? என்னது வெளியில போகணுமா? வெளியே போகணுமா? நேரத்தில் ஃபோன் பண்ணி கையில்கிட்ட வெளியே போகணுன்றான். ஏங்க, எனக்கு இல்லைங்க, அந்த ஹெச்ஆர் ஆன்ட்டிக்கு. நான் அந்த ஆன்ட்டியை கூட்டிக்கிட்டு வெளியே அவுட்டிங் போகணுமா? இல்லைனா என் கூட பேசாதான். என் நிலைமையே பார்த்தீங்களா கயல்? அது அவுட்டிங் இல்ல, டேட்டிங். தாராளமா போலாமே. டேட்டிங்னா இந்த பசங்க பொண்ணுங்கெல்லாம் தேட்டரு, பீச்சு, பார்க்குன்னு சுற்றின்னு இருப்பாங்களே, அதானே? இவளும் தாராளமாக போகலான்றா. வேற வழி? கூட்டிகிட்டு போகலன்னா என் வேலை போயிடுமே. சரி, அந்த ஆன்ட்டி எங்கே கூட்டிகிட்டு போகிறதுன்னு ஒரு சேஃபான இடம் சொல்லுங்களேன். உங்க ஃப்ளாட்டுக்கே போலாமே. தனியாவும் இருக்கும், அமைதியாவும் இருக்கும். உட்கார்ந்து மணிக்கணக்க மனசு விட்டு பேசலாமே. என்னங்க கிண்டலா? நானே கடுப்புல இருக்கேன். சும்மா கதை விடாதீங்க. ஒரு பொண்ணு கூட நாள் ஃபுல்லா தனியா மனசு விட்டு பேசுறதுக்கு உங்களுக்கு கடுப்பா இருக்கா? தனியாக மனசு விட்டு பேச போகிறீங்களா? அன்னைக்கு யோகிய மாதிரி பேசினா, இன்னைக்கு அயோக்கிய மாதிரி நடந்துக்கிறான். இவ்வளோ அவனை திட்டாமல் சிரித்து சிரித்து பேசுகிறா. அப்ப நாளைக்கு பீச், பார்க்கு, தியேட்டர் எல்லாமே உங்களால தான் களை கட்ட போகுது. நான் சொல்றது அப்படியே செய்யுங்க, செம்மையா கலக்குங்க. ஓகேயா? ஏங்க, நீங்க சொல்றத கொஞ்சம் தெளிவா தான் சொல்லுங்களேன்.
ஏ கையில ஆ இங்க வாடி, இந்த மூடிய கொஞ்சம் திறந்து கொடுத்துட்டு போ. அம்மா கூப்பிடுறாங்க, நான் அப்புறமா பேசுறேன். ஏங்க பாய். ஏங்க ஒரு நிமிஷம். மவனை நீ மட்டும் என் கையில் மாட்டின தோலை உரிச்சு சுண்ணாம்பு தடவிடுவேன்டா. கயல் அது என்னன்னு தான் சொல்லுங்களேன் ப்ளீஸ்ங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் கயல். டேய் அறிவு இருக்கடா உனக்கு? ஒரு பொண்ணுக்கு இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணுவியா? டேய் நீ வீட்ல இருந்து தானே பேசுற, இன்னும் 10 நிமிஷத்துல உன்னை வந்து வெட்டுறான்டா. ஆம்பளை இருந்தா அங்கேயே இரு. சார் ஹலோ பொறுக்கி கம்முனாட்டி. ஆமா, நீ ஏதோ என்கிட்ட கேட்டுட்டு இருந்தல்ல? ஒன்றும் இல்லை. எப்போ கேப் கிடைக்கும் அடுத்த முன்னாடிட்ட கடலை போடலான்னு காத்துட்டு இருக்கானுங்க புறம்போக்கு பசங்க. முத்து முத்து, செல்வி என்ன பண்றா? ஐயோ, இப்ப என்னங்க பண்றது? செல்வி எங்க முத்து? ஐயோ, செல்வியை கேக்குறானே, இப்ப என்ன பண்றது? மாட்ட போறோம். ஏதாவது பண்ணுடி. உங்களை தான் கேட்கிறேன், எங்க முத்து? இவ வேற நயவஞ்சகம் பிடிச்சவளாச்சு. மாய மேல இருக்க கடுப்புல இவ வாய திறந்தாலும் காலி, இந்த லூசு வாய திறந்தாலும் காலி. ஐயோ போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. செல்வி எங்க முத்து? சந்தோஷ். ஆண்டி, செல்வி எங்க? ஐயோ, திரும்ப திரும்ப கேக்குறானே. தப்பா நினைச்சுக்காத சந்தோஷ். நான் இதை உங்ககிட்ட 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடியே சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா என்ன சொல்லணும்னு இருந்தீங்க? செல்வியை நான் அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பியிருக்கேன். வாட்? ஆமா சந்தோஷ், செல்வி போயிட்டா. நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன சந்தோஷ், இத கூட நீ புரிஞ்சுக்கலனா எப்படி? மாயா அவ்வளவு சீரியஸா ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. செல்வி இங்க யார் பாத்துப்பா? நான் இருக்கனே, நான் பாத்துக்கிறேன். பிராக்டிகலா யோசிச்சு பாரு சந்தோஷ். மாயா மாதிரி இந்த வீட்ல செல்வியை யார் அக்கறையா பாத்துப்பா? சொல்லு பாப்போம். ஆமா சந்தோஷ், மாயா தான் அவ கூட இருந்து டே அண்ட் நைட் அவளுக்கு தேவையானது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சிட்டு இருந்தா. ஆனா அவளுக்கு இப்போ உடம்பு சரியில்லை. ஒரு நாள் செல்வி அவங்க அம்மா வீட்டில் இருக்கட்டுமே. ஷீ இஸ் கோயிங் டு பி சேஃப். அது இல்லை அங்கிள், நம்ம வீடுனா நான் இருப்பேன், உதவி செய்யறதுக்கு முத்து இருப்பாங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து செல்வியை பார்த்துக்கலாமே. என்ன சந்தோஷ் பேசுற? இந்த மாதிரி நேரத்துல நாம மாயாவை பாத்துப்போமா இல்ல செல்வியை பாத்துப்போமா? இன்னும் 2 நாள்ல மாயா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்துருவா, செல்வியும் திரும்ப வந்துருவா. அதுக்கு நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லையே. இதுக்கெல்லாம் நீ சந்தோஷம் தான் படணும். அவளுக்கு அவளோட அம்மா இருக்காங்க, பாட்டி இருக்காங்க. புடவை கட்டி விடுறதுல இருந்து சாப்பாடு ஊட்டுற வரைக்கும் எல்லாத்தையும் பொறுப்பா இருந்து பாத்துப்பாங்க. இத்தனை நாள் மாயா அவளை தாங்கி தாங்கி பிடிச்சதுல அவளுக்கு எவ்வளவு கேர் தேவைப்படுதுன்னு உனக்கு தெரியல. ஒரு பேபி சிட்டர் மாதிரி அவ கூடவே எப்பவுமே ஒரு பொண்ணு இருக்கணும். அது வேலைக்காரங்க எல்லாம் செய்ய முடியாது. ஒண்ணு அவங்க அம்மா செய்யணும், இல்லனா நம்ம மாயா தான் செய்யணும். 1000 தான் இருந்தாலும் உன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும். அவ மேல இருக்கிற அக்கறையில நான் அப்படி பண்ணது தப்புதான். உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு சந்தோஷ், நான் இப்பவே போய். நோ வேணாம், நான் சாயங்காலம் போய் அவளை பார்த்துக்கிறேன். இவ அடங்க மாட்டான் போல இருக்கே, வயித்த கலக்குற மாதிரியே பேசுறான். சந்தோஷ், செல்வி அவ அம்மா வீட்ல இருக்கா. கல்யாணமான எந்த ஒரு பொண்ணும் ஒரு 2 நாள் அவங்க அம்மா வீட்ல நிம்மதியா இருக்கணும்னு அவங்களுக்கு தோணும். அவளுக்கு எதுவும் தெரியலனாலும் சரி, அவ அங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கா. நான் என் கண்ணால பார்த்தேன். அவங்க நடுவுல நம்ம போய் உட்காந்துக்கிட்டா அவ எப்படி சந்தோஷமா இருப்பா சொல்லு. ஓ அப்படியா? சந்தோஷ், செல்வி பத்திரமா தான் இருக்கா, சேஃபா இருக்கா, சந்தோஷமா இருக்கா. யூ டோன்ட் வரி. நீ போய் ரெஸ்ட் எடு. ஐ வில் டேக் கேர் ஆஃப் எவ்ரிதிங். சரி அங்கிள்,
செல்வி மேல எல்லாரும் இவ்வளோ அக்கறையா இருக்கீங்க. அதுக்கு மேல எனக்கு வேற என்ன வேணும்? அது என் கடமை சந்தோஷ். தேங்க்ஸ் அங்கிள். முத்து, எனக்கு ஒரு லெமன் டீ கொண்டு வாங்க. சரிங்க ஐயா. ஹலோ. யா முத்து, செல்வி எங்க போயிருக்கான்னு சொல்லு. அதான் நீங்க சொன்னீங்களேம்மா, அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. கரெக்ட், அப்படிதான் சொல்லணும். சரி, சந்தோஷ்க்கு லெமன் டீ கொடுத்துட்டு உடனே வந்துடணும், புரிஞ்சுதா? ம், சரிங்கம்மா. எப்படி? ஐயோ, உனக்கு கிரிமினல் மைண்ட் இல்லடி, நீயே கிரிமினல் தான் என் தங்கம். ஒரு நிமிஷம். இதோ வரேங்க. நல்ல லூசு குடும்பம்டாது, என்ன சொன்னாலும் நம்புதுங்க. ஐயோ, கையில் வந்துட்டாங்களே. தேவ், நேத்து நான் கால் பண்ணிட்டே இருந்தேன், நீங்க ஏன் எடுக்கல? யாரு? நானா? ஆமா, நேத்து நீங்க பேசிட்டே இருக்கும்போது 2 minutes அம்மா கூப்பிடுறாங்கன்னு நான் போயிட்டு வந்தேன். திரும்ப வந்து உங்களுக்கு கால் பண்ணா நீங்க எடுக்கவே இல்லையே. ரிங் பாட்டுக்கு போயிட்டே இருந்துச்சு. ஏங்க விளையாடுறீங்களா? நானா ஃபோன் எடுக்கல. உங்களுக்கு என்னங்க பாவம் பண்ணேன்? சும்மா ரன் படத்தில் வர வில்ல மாதிரி உங்களுக்கு அண்ணன் இருக்கிறத ஏங்க என்கிட்ட முன்னாடியே சொல்ல? அண்ணனா? பின்ன உங்கள் ஃபோனில் என்ன அஜித் குமாரா பேசுவார்? உங்கள் அண்ணன் தாங்க. பேசின பேச்சில் காது ஜவ்வெல்லாம் அருந்துருச்சுங்க. என்ன சொல்றீங்க? என்னங்க ஒன்றுமே தெரியாத மாதிரி கேட்குறீங்க? ஆமாம் ஆமாம், எந்த அண்ணன் தான் தங்கச்சி ஃப்ரெண்ட் அசிங்கமாக திட்டினதை வெளியே சொல்லியிருக்கான்? நான் ஒரு டீசென்ட் ஃபெல்லோங்க, வெளியெல்லாம் சொல்லியிருக்க மாட்டேன். ஆனால் உச்சக்கட்ட பயத்தில் இருக்கும்போது நீங்கள் போட்டு வாங்கிட்டீங்க. ஐயோ தேவ், எனக்கு அண்ணனே இல்ல. என்னதே அண்ணன் இல்லையா? அப்போ ஃபோனில் பேசுனது யாருங்க? அது ஏ கையில ஆ, இங்க வாடி, இந்த மூடியை கொஞ்சம் திறந்து கொடுத்துட்டு போ. அம்மா கூப்பிடுறாங்க, நான் அப்புறமா பேசுறேன். பாய். என்ன கையல்? அது ஆ, எங்க அம்மாவோட தம்பி. ஓ அப்படியா? அப்போ மொரமாமன்னு சொல்லுங்க. இந்த ஓலெல்லாம் கட்டி அது வழியே பார்ப்பாங்களே, தட் ஃபெலோ தானே? அவன்னா சீர் செய்கிற சனத்தி செய்கிறேன்னு பத்திரிக்கையில் என் பேரே இல்லைன்னு, எனக்கு தான் முதல் மரியாதைன்னு வேலை வெட்டிக்கே போகாம வெட்டுறதே வேலையை சுற்றிட்டு இருப்பாங்களே, அவங்க தானே? தேவ், இப்படி ஒரு மண் வாசனை உங்கள் லைஃப்பில் இருக்குன்ற விஷயத்த சொல்லவே இல்லை. சாரி தேவ், ரொம்ப திட்டாரா? திட்டினதை விடுங்க, என்னை வெட்டிடுவானுங்களோன்னு பயந்துட்டேன். என்ன திட்டு! ஃபோனில் வந்தது வார்த்தை இல்லைங்க, வீச்சருவா. என்ன தேவ் சொல்றீங்க? இது எச்சரிக்கை இல்லை, கட்டலை. இந்த டைலாகை விஜய் சொல்லாமல் ராஜ்கிரண் சொன்னால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருந்துச்சுங்க. உங்கள் அண்ணனாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, பாசம்னு அமைதியாக இருந்திருப்பேன். ஆனால் இவனுங்க வெரி டேஞ்சரஸ் ஃபெலோங்க. நீ வீட்டிலே இரு, நான் உடனே வரேன்றான். ஏங்க எதுக்குங்க இந்த கொலவெறி? நான் அப்படி என்னதான் தப்பு பண்ணிட்டேன்? பாரதி ராஜா டைம்லேருந்து அட்லி டைமுக்கு மாறிடுச்சுங்க. ஆனால் அவனுங்க இத்தனை வருஷமா மாறாமலே இருக்கானுங்க. ஓ மை காட், முண்ட கண்ணியம்மா. போதும் போதும், ரொம்ப ஓட்டாதீங்க தேவ். 1000 தான் இருந்தாலும் மொரமாமன்ல. ஓகே ஓகே. ஆனால் உங்களை மாதிரி இல்லைங்க உங்கள் மாமா, பயங்கரமாக திட்டுறாரு. அதான் காலையிலே கோயிலுக்கு போய் கடவுளே நான் காப்பாத்திட்டேன்னா உனக்கு 1000 தேங்காய் உடைக்கிறேன்னு வேண்டிட்டு வந்துட்டேன். வந்ததும் யார்ட்டையும் பேசலையே, கம்முன்னு வந்து உட்காந்துட்டேன். ஐ எம் ரியலி சாரி தேவ். ஏங்க சாரிலாம் கேட்குறீங்க? உங்கள் மாமா திட்டினதுக்கு நீங்கள் என்னங்க பண்ணுவீங்க? சொல்ல போனால் பயத்தில் நான் ஆஃபீஸ்க்கே வந்திருக்க மாட்டேன். அது உங்கள் அண்ணன் இல்லைன்னு சொன்னோடனே எனக்கு பாதி நிம்மதியாக இருக்குங்க. நீங்களே வேற வந்து பேசிட்டீங்களா? இனிமே தான் நான் ஆஃபீஸில் நிம்மதியாக தூங்குவேன். இனி திட்டுறதுக்கும் ஆள் இல்லை, வெட்டுறதுக்கும் ஆள் இல்லை. அதையும் மீறி உங்கள் மாமா வந்தா நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்க? சாரி தேவ், இனிமே இப்படி நடக்காம பாத்துக்கிறேன். ஏங்க சாரிலாம் கேட்காதீங்க. ஒரு 10 நிமிஷம் தூங்கிக்கிறேன், எழுப்புறீங்களா? என்ன கையல், எழுப்புவீங்களா? தேங்க்ஸ் கையல். நைட்லாம் பயத்தில் தூங்கவே இல்லை தெரியுமா? இப்போ ஒரு 10 நிமிஷம் தூங்கினாதான் எனக்கு சொர்க்கமே. இப்போ தூங்குறேன். முத்து, முத்து,
ஐயா இந்த கபோர்டு கொஞ்சம் நகர்த்தணும், கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? நான் இந்த பக்கத்துல இருந்து இழுக்கிறேன், நீங்க கொஞ்சம் அந்த பக்கத்துல இருந்து தள்ளனா போதும். சரிங்க ஐயா. ம். ரொம்ப வெயிட்டா இருக்கா? ஆமாங்கய்யா. கொஞ்சம் தள்ளுங்க முத்து. என்ன முத்து, என்னாச்சு? ஒண்ணும் இல்லைங்கய்யா. ஆர் யூ ஆல் ரைட்? இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்றீங்களா? ஓகே. என்னாச்சு, என்னாச்சு முத்து? வலிக்குதுங்க. வலியா? ஓ மை காட், நீங்க பிரெக்னன்ட்ல? நான் அதை மறந்தே போயிட்டேன். சாரி முத்து, ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஐயா பரவாயில்லைங்க ஐயா. ஹாஸ்பிட்டலுக்கு எங்கேயாவது போகணுமா? கால் பண்ணவா? இல்ல நம்ம வண்டியிலே போயிட்டு வந்துடுறீங்களா? ஆர் யூ ஆல் ரைட்? இல்லைங்க ஐயா, வலுவான பொருளை நகர்த்தினால அதான் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. இப்ப பரவாயில்லையா, வலியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆர் யூ ஷூர்? யூர் ஓகே? பெட்டரா ஃபீல் பண்றீங்களா? வலியெல்லாம் போயிடுச்சுல? இல்லையா பரவாயில்ல, நகர்த்திடலாம். சச்சே, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை முத்து. நான் வேற யாரையாவது வச்சு இதெல்லாம் பாத்துக்கிறேன். இனிமே தயவு செஞ்சு இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யாதீங்க. நானே தெரியாம சொன்னாலும் சரி, இல்ல வேற யார் சொன்னாலும் சரி, வெயிட்டான பொருள்லாம் இனிமே தூக்காதீங்க, கஷ்டமான வேலையை செய்யாதீங்க. என்ன புரிஞ்சுதா? என்ன என்னாச்சு முத்து? இந்த மாதிரி நேரத்துல அவர் என்ன தனியா விட்டுட்டு போயிட்டாரு. அதுக்கு என்ன கொன்னு இருக்கலாம். என்ன முத்து இப்படி எல்லாம் பேசுறீங்க? இந்த வீட்ல உங்களுக்கு என்ன குறைச்சல்? கரெக்டான நேரத்துல கரெக்டான இடத்துல தான் வந்து சேர்ந்திருக்கீங்க. இனிமே இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நினைச்சு நீங்க கண் கலங்க கூடாது. உங்களுக்கு பணமாவோ பொருளாவோ எந்த உதவி வேணும்னாலும் இந்த வீட்ல யார்கிட்ட வேணாலும் கேளுங்க, இல்ல பர்சனலா என்கிட்டயே கேளுங்க. உங்களுக்கு ஆதரவு தரத்துக்கு உங்க ஹஸ்பண்ட் இல்லைனாலும் இந்த வீட்ல நாங்க எல்லாருமே இருக்கோம். அதை விட உங்களுக்கு வேற என்ன வேணும்? உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க ஐயா. நன்றி எல்லாம் ஒன்றும் சொல்ல வேணாம். ஃபர்ஸ்ட் உங்க ஹெல்த்தை பார்த்துக்கங்க. ஆமா, நீங்க ரெகுலரா செக்அப்லாம் போறீங்கல்ல? என்னங்க ஐயா? செக்அப் முத்து, பிரெக்னன்சி செக்அப். செக்அப்லாம் போகணுமா? என்னது செக்அப்லாம் போகணுமாவா? முத்து, பிரெக்னண்டா இருக்கிற எல்லாரும் கண்டிப்பா செக்அப் பண்ணியே ஆகணும். செல்வி எல்லாம் ரெகுலரா செக்அப் போறா, மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிட்றா. அப்பதானே குழந்தை ஆரோக்கியமா பிறக்கும். இல்லங்க ஐயா, எனக்கு இதெல்லாம் தெரியாது. அப்படியா? சரி, எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்காரு, நான் அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன். நீங்க போயிட்டு அவரை பாருங்க. ஐயா, மாயாம்மா என்னன்னா என்னை காப்பாத்தி வாழ வச்சிருக்காங்க. நீங்க என் மேல இவ்ளோ அக்கறை காட்டுறீங்க. இதுக்கெல்லாம் நான் வாழ்க்கை பூரா உங்க வீட்ல வேலை செஞ்சாலும் பத்தாதுங்க ஐயா. முத்து, என்ன பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? இது சாதாரண ஒரு ஹெல்ப், மனிதாபிமானம், அவ்வளவுதான். நீங்க வேணா பாருங்க, நான் சொல்றேன். உங்க நல்ல மனசுக்கு உங்க முனுசாமி உங்களை சீக்கிரம் தேடி வருவார் பாருங்க. நீங்க எல்லாரும் என்ன சுத்தி இருக்கிறதே எனக்கு போதும் ஐயா. சாப்பாடு, இருக்க இடம், மருந்து மாத்திரை, அன்பு எல்லாமே எனக்கு இங்கே கிடைக்குது ஐயா. எனக்கு வேற எதுவும் தேவையில்லையா. நீங்க கண் கலங்குற அளவுக்கு நாங்க யாரும் எதுவும் பெருசா செய்யல முத்து. இந்த மருந்து மாத்திரையெல்லாம் உங்க வயித்துல வளர குழந்தைக்காக. சொல்லப்போனா நான் இவ்வளவு தூரம் உங்க மேல அக்கறை செலுத்துறதே ஒரு வகையில சுயநலம்தான். ஏன்னா நீங்க செல்வியை நல்லா பாத்துக்கணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க நல்லா இருக்கணும். செல்வி மாதிரி நீங்களும் பிரெக்னண்டா இருக்கிறதுனாலயோ என்னவோ எனக்கு எப்பவுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுது. எனிவே, நான் உங்களுக்கு அந்த டாக்டரோட அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன். நீங்க போய் அவரை பாருங்க. சரிங்க ஐயா. ஓகே முத்து, இந்த கபோர்டு நகர்த்துறதுக்கு வேற யாரையாச்சும் அனுப்பி விடுங்க. சரிங்க ஐயா.